இன்னைக்கு நான் ஒன்று குக் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் நேற்று ஈவினிங்கே தம்பி சொல்லிட்டாரு எனக்கு காளான் பிரியாணி தான் வேணும்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக ஒரு காஃபி குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே தம்பி குட்டிக்கும் பால் ஆற்றி வச்சுட்டேன். கையோட காளான் பிரியாணிக்கு ஃபர்ஸ்டே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம காளானை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து தண்ணியில் போட்டுடணும். ஏன்னா அது மேலே இருக்க கருப்பு கருப்பாக அழுக்கு நிறைய இருக்கும். ரொம்ப நாளாவே இந்த குக்கரோட கைப்பிடி லூஸாக இருந்துச்சு. அதையும் நைஃப் வச்சு டைட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஸ்க்ரூ வச்சு தான் டைட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம கைக்கு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ன மாதிரி பயன்படுத்திக்க வேண்டியது. நான் குக்கரில் தான் காளான் பிரியாணி செய்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 தக்காளி, கரம் மசாலா பொடி, மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, மஞ்சத்தூள் போடல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே மஞ்சள் இருந்துச்சு. ஸோ அதோட விட்டுட்டேன். கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு தேவைக்கேற்ற தண்ணி விட்டு ஏற்கனவே ஊற வச்சிருந்த அரிசியும் போட்டு நல்லா கொதி வந்ததும் மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டோம்னா கமகமன்னு காளான் பிரியாணி ரெடி ஆகிடும். அப்படியே மார்னிங் தம்பிக்கு எல்லா ஸ்நாக்ஸும் பேக் பண்ணி வச்சுட்டு வாட்டர் பாட்டில் தண்ணி ஊற்றிட்டு கிளம்பிட்டோம். இனி நாளைக்கு பார்க்கலாம்.